கல்யாணம் நடந்தது உண்மை. அன்று இரவே பால் பழம் சாப்பிட போன அன்னைக்கே ஓடிட்டான். இந்த குடும்பமே சீட்டிங் குடும்பம். இந்த குடும்பமே ரொம்ப மோசமான ஆளுங்க. இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்க இன்னுமே அன்னைக்கு இருந்தவங்க இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அவங்களா இருக்கலாம். ஒன்று அக்யூஸ்டா இந்த சிவகாமியும் இவங்களையும் சேர்க்கணும். இந்த நகை திருட்டு போயிருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு நகை சம்பவமே இல்லை. ஈகோ பிரச்சனையில ஒரு பையலை தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தி இந்த பிள்ளை கொண்டிருக்கு. நிக்கிதான்றவங்க எனக்கு 21 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்து எனக்கு தெரியும். அவங்க ஒரு குடும்பமே ஒரு சீட்டிங் குடும்பம். அந்த குடும்பம் திருமண மோசடி பண்ணி ஒரு 3-4 கல்யாணம் பண்ணி அவங்க யாரு கூடயும் வாழல. ஒரே நாளில் ஓடி போனவங்க. ஓடி போனாலும் அவங்க என்ன செய்வாங்கன்னா வரதட்சணை கேஸ் குடும்பம் கொடுப்பாங்க. கொடுத்து அந்த வரதட்சணை கேஸை கொடுத்து அந்த குடும்பத்தையே அல்லோலம் பண்ணியிருப்பாங்க. இதே சித்திரவதையெல்லாம் 21 ஆண்டுகளுக்கு முன்பாக பல்வேறு புது மாப்பிள்ளைகள்லாம் அனுபவிச்சு அந்த குடும்பத்து மேலெல்லாம் வழக்கு போட்டு அந்த குடும்பத்தவே மிரட்டி மிரட்டி பணம் வாங்குறது தான் அவங்களுடைய வேலை. அதுக்கப்புறம் வேலை வாங்கி தரதா விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு அஜித்குமாரை கூப்பிட்டு விசாரிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் அவனுக்கு ப்ரீவியஸ் கேஸ் இருக்கான்னு பார்க்கணும். முன்னால் இவனுக்கு வழக்கு இருக்கான்னு பார்க்கணும். அடிக்கிறதுக்கு முன்னாடி இவன் யார், இவனோட அவனோட ஹிஸ்ட்ரி லிஸ்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அந்த பயலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, வழக்கு இருந்தால் நீங்கள் இந்த அளவுக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கலாம். அவனுக்கு எந்த வழக்குமே இல்லாத ஒரு பையனை கூப்பிட்டு போய் அடித்ததுங்க. சரி, புகார் கொடுத்தவங்க யாருன்னு பார்க்கணும். புகார் கொடுத்தவங்க பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டவங்க, வேலை வாங்கி தருவதாக மோசடி, திருமண மோசடி, பல்வேறு மோசடியில் ஈடுபட்டவங்க. அதனால் அவங்களெல்லாம் ஆய்வு செய்யாமல் இந்த பயலுக்கு அடித்து சித்திரவதை உயிர் போனதுக்கு அரசாங்கம் முழு பொறுப்பேற்கணும். கவர்மெண்ட்டாக பொறுப்பு. இது அரசாங்கம் சாரி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்து இது வரைக்கும் அல்லோலியா சேகர் பாபு இன்ன வரைக்கும் வாய் திறக்கல. 2003, 2004, 2005 இந்த காலகட்டங்களில் அவங்க நிறையா பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் செஞ்சுருக்காங்க. திருமண மோசடியில் ஈடுபட்டு திருமண மோசடி ஒரே நாள் வாழ்க்கை தான் அது. ஒரே நாள் கல்யாணம் பண்ணுவாங்க, ஓடிடுவாங்க. நைட்டே ஓடிடுவாங்க. ஓடிட்டு எல்லாருமேலேயும் வரதட்சணை கேஸ் கொடுப்பாங்க. இந்த காவல்துறை அழுத்தம் எல்லாருக்கும் இருந்துச்சு. இந்த காவல்துறை இன்னைக்கு இருக்கிற அழுத்தம் அன்னைக்கெல்லாம் எல்லாருக்குமே இருந்துச்சு. இந்த அழுத்தம்லாம் இருந்துச்சு. ஓராண்டு காலம் தலைமுறைலாம் இருந்தோம். பல்வேறு பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. காரணம் இந்த குடும்பமே ஒரு கல்யாணம்னு வருவாங்க. 10 பேருக்கு மேலே அவங்க இருக்க மாட்டாங்க. கோடிக்கணக்கில் மாப்பிள்ளை வீட்டில் செலவு பண்ணுவாங்க. அவங்க 10 பேருக்கு மேலே இருக்க மாட்டாங்க. 15 நாளில் நிச்சயம் பண்ணுவாங்க, 15 நாளில் கல்யாணம் பண்ணுவாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அதனால அது ஒரு சீட்டிங் குடும்பம். அந்த குடும்பமே ஒரு சீட்டிங் ஃப்ராட். மிகப்பெரிய பணக்காரர் கிடையாது அஜித்குமார். சாதாரண ஒரு கோயில் ஊழியர் தான். அவர் மேல அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கான நோக்கம் என்ன? நோக்கன்றது அந்த அம்மா எப்பயுமே ஒரு அடமண்டான ஆளு. அவங்கள எனக்கு கொஞ்சம் தெரியும். ரொம்ப அடமண்ட், ஒரு வரட்டு கௌரவம் அந்த பொண்ணுகிட்ட இருக்கும். நான் சொல்றேன், நகை அவங்க கையில இருந்து போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நகை திருட்டு போறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. இந்த நகை என்பது பொய்யான குற்றச்சாட்டு. இந்த வண்டி தள்ளுறதுல ஏதோ பிரச்சனை, அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஆயிருக்கு. தன்னுடைய ஆளுமையை நிர்ணயிக்கணுன்றதுக்காண்டி தான் இவங்க ஒரு 100 கால் போட சொன்னது. தன்னை யாருன்னு பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காண்டி ஏற்பட்ட ஒரு ஈகோ பிரச்சனையில தான் மரணத்தில் போய் முடிஞ்சிருக்கு. இந்த கொலை வழக்கில் நிக்கிதா குடும்பத்தவே ஏவன் அக்யூஸ்ட் ஆக்கணும். அவங்க தான் இந்த கொலைக்கு காரணமானவங்க. அப்ப நான் சொல்றேன் 2003, 2004 கட்டங்கள்ல அன்னைக்கு இருந்த கோயம்புத்தூர் எஸ்பி இந்த பொண்ணோட அப்பா சப்கலெக்டரா இருந்து இவங்க அம்மா அரசு ஊழியர். இவங்களுக்கெல்லாம் யாருமே சொந்தமே கிடையாது. அவங்க மேலே உறப்புணரை சேர்ந்தவங்க. இவங்க யாரு கூடயும் சேர மாட்டாங்க, யாரு கூடயும் பழக மாட்டாங்க. அந்த ஊரில் இருக்கவங்களை பூரா ஏமாத்திருக்காங்க. அதனால் அன்னைக்கு டிஎஸ்பியாக இருந்தவர் ராஜராஜன், திருமங்கலம் ராஜராஜன் டிஎஸ்பி பயங்கரமான ஹராஸ்மெண்ட் பண்ணார். அப்புறம் எஸ்பியாக இருந்த அந்த 2004 இருந்த எஸ்பி கோயம்புத்தூர், எஸ்பி புதுக்கோட்டை, அன்னைக்கு நீங்கள் அதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க தான் அந்த குடும்பத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தவங்க. ஒரு குடும்பத்தை இல்லை, 4-5 குடும்பத்தை படுத்தினவங்க. அதனால் அவங்களுக்கு போலீஸ் தரப்பில் எப்பயுமே அவங்க நிறைய பொய் பேசுவாங்க. தன்னுடைய எக்ஸ்ட்ரானரியாக காமிச்சிக்கிற குடும்பம் அந்த குடும்பம். அவங்களுக்கு யாரும் பேக்ரவுண்டே இல்லை. இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்க இன்னுமே அன்னைக்கு இருந்தவங்க இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அவங்களா இருக்கலாம்.
இப்போ வரைக்குமே அவங்க ரிட்டையர்ட் ஆக எவ்வளவு நாள் அவங்க கூட வாழ்ந்தீங்க? எப்போ உங்க மேல அவங்க case இங்க பாருங்க, போட்டாங்களா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் மெயினாக அதை தான் சொல்கிறேன். கல்யாணம் நடந்தது உண்மை. அன்று இரவே பால் பழம் சாப்பிட போன அன்னைக்கே ஓடிட்டாங்க. ம். அன்னைக்கே இரவே ஓடிட்டாங்க. ஓடி அன்னைக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்க போன இடத்துல தகராறு ஆகுது. எல்லாரு மேலேயும் இது எனக்கு முன்னாலே 3 பேர் திருமணம் 15 நாளில் எல்லாமே நடந்தது. நான் வந்து எனக்கு இந்த நிக்கி தான் தெரிஞ்சிருந்தா நான் முதலே வந்திருப்பேன். ம். இந்த குடும்பமே சீட்டிங் குடும்பம். இந்த குடும்பமே வந்து ரொம்ப மோசமான ஆளுங்க. அதனால வந்து இந்த குடும்பத்தை பொறுத்தளவுக்கு A1 அக்யூஸ்டாக இந்த சிவகாமியும் இவங்களையும் சேர்க்கணும். நான் இப்போயும் நான் சொல்கிறேன், இந்த நகை திருட்டு போயிருக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு நகை சம்பவமே இல்லை. ஈகோ பிரச்சனையில் ஒரு பையலை வந்து தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தி இந்த பிள்ளை கொண்டிருக்கா, அவ்வளோதான்.